ஹலோ எவ்ரிவன், காளான் தொக்கு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இதுதான் காளான். பட்டன் மஷ்ரூம் சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடய தோலை வந்து இது மாதிரி தான் உரிக்கணும், சரிங்களா? இது சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸ்கூல் கோயிங் கிட்ஸு, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதோட தோலை இது மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரி ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், பட்டன் மஷ்ரூமை இது மாதிரி தான் போட்டுட்டு அந்த தோலை வந்து பீல் பண்ணிடணும். இன்னும் கூட நிறைய பேருக்கு பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இந்த ரெசிபியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி அழகாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. பட்டன் மஷ்ரூமும் சூப்பராக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா இந்த பட்டன் மஷ்ரூம். ஸோ கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே இது மாதிரி சுடு தண்ணியில் போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஈவன் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாலாம் செய்கிறதுக்கு முன்னாடி கூட சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போது இந்த மஷ்ரூம் மேலே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கலாம். இப்போது சுடு தண்ணியை அந்த பட்டன் மஷ்ரூம் மேலே ஊற்றியாச்சு. மஷ்ரூம்லாம் இப்படி தான் க்ளீன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் சமைக்கும் போதும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போது இந்த சுடு தண்ணியில் அந்த பட்டன் மஷ்ரூம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும், சரிங்களா? இப்போ நாம் கடாய் சூடாகிடுச்சு. ஸோ சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே ஆயிலாக இந்த கிரேவி ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம்.
இந்த ரெசிபி நிஜமாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes சமைச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கறி மசாலா செட்டு எல்லாமே போட்டுக்கலாம். லவங்கம், அன்னாச்சி பூ, பட்டை, கசகசா, ஏலக்காய் இதெல்லாமே வச்சுருப்பீங்களா, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு கரண்டி வச்சு நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே ஆனியன் வதங்கிடும். பட்டன் மஷ்ரூம் நீங்கள் வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்டாக வாங்குங்க. அப்போ தான் சமைச்சு சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி தோலை உரிச்சிட்டு பூண்டை தோலை உரிச்சிட்டு ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும் போதே பயன்படுத்திக்கலாம்.
இப்போ அடுத்தது வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அப்படியே நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு எடுத்து கடாயில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மஷ்ரூம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கல் உப்பும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டாச்சு. இது மாதிரி கிரேவி ரெசிபி செய்யும்போதே கல் உப்பு பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த 5 நிமிஷத்தில் அந்த மஷ்ரூம் நல்லா வேகும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வரும். சூப்பராக அந்த கிரேவி ரெசிபி ரெடி ஆகும். ஓகே, ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு.
இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா திக் கிரேவியாக ரெடி ஆகிடும். இப்போ மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ரெடி. இந்த காளான் தொக்கு கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு பட்டன் மஷ்ரூம் கிரேவி.